எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா முருகன் தெரிவாருங்கிற மாதிரி தமிழ் பற்று இல்லாதவன் தாண்டா இந்த படத்தை குறை சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்களோ. நம்ம வேற ஒரு வந்தேரி ஏலியன். வணக்கம்டா எர்த்து மக்களே. குறைய கடைசியா சொல்ற முதல்ல நிறைகளை பற்றி பேசுவோம். பராசக்தி 1965 ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல இங்க இருந்த அரசியல் தலைவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள்னு எல்லாருமே ஒடுக்குமுறைக்கு ஆளானாங்க. பல பேர் கைது செய்யப்பட்டாங்க, சில பேர் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. போலீஸ் கஸ்டடியிலையும் சிறைச்சாலையில் ஏற்பட்ட தாக்குதலிலும் உண்ணாவிரத போராட்டங்களாலும் பல பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்க. அதுலயும் குறிப்பா பொள்ளாச்சியில போராட்டக்காரர்களுக்கு எதிராக எப்போதும் போல் ஒரு சிஸ்டம் தன்னுடைய மக்களுக்கு எதிராகவே துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்கு. இப்படி சுடப்பட்டதுல பல பேர் இறந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஒரு 4 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு கணக்கு காட்டியிருக்கு. ஆனா ஒரு நியூஸ் பேப்பர்ல 10 பேர் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த சம்பவத்தை பத்தின கள ஆய்வு செய்து சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் கூட இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான அக்கௌண்ட் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த சம்பவத்தையும் இதற்கு முன்னாடி நடந்த சில இந்தி எதிர்ப்பு போராட்டங்களும் அதை சுற்றி நடந்த சில நிகழ்வுகளையும் மையமாக வச்சு இந்த கதை புனையப்பட்டிருக்கு. இப்ப இந்த மொழிப்போர் வரலாறு பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் கடந்த சில நாட்களாகவே இந்த மொழிப்போர் வரலாறு சம்பந்தமாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் நல்ல டீடைல்டா ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த மொழிப்போரை பற்றின வரலாறை புரிஞ்சுக்கணும்னா, தெரிஞ்சுக்கணும்னா, ஆர்டர் ஆஃப் ஈவென்ட்ஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த படத்தின் மூலியமாக அது நடக்காது. ஆனா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான கியூரியாசிட்டியை இந்த படம் கண்டிப்பா ஏற்படுத்தும். அவ்வளவுதான் ஒரு சினிமாவால செய்ய முடியும். அந்த வகையில இந்த படத்தை எடுத்த இயக்குனரான சுதா கொங்கராவும் அவங்கள நம்பி அவங்களோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ல பயணம் பண்ண ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ்னு எல்லாருமே ஒரு பாராட்டத்தக்க வேலையை செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் டெக்னீஷியன்ஸும் அவங்க கேலிபருக்கு அளவா தான் வேலை பார்த்திருக்காங்க. அவங்களால இதெல்லாம் முடியும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைலைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா ஜெயம் ரவி. ஜெயம் ரவி அவருடைய வழக்கமான நடிப்பை தான் வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காருல்ல, அதுக்காக அவரை பாராட்டலாம். ஏன்னா நம்பியார் மாதிரி ஒரு ஆளு வில்லத்தனம் பண்ணாதான் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளை நம்ம ஹீரோவை ஏத்துக்குவோம். ரகுவரன் இருந்ததுனாலதான் ரஜினிக்கு மரியாதை. அதே மாதிரி இந்த படத்துல மத்திய அரசாங்கத்தால் இந்த மாணவர்களுக்கு எதிராக ஏவப்படும் ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதிகாரியா ஜெயம் ரவி வராரு. கதைப்படி என்னதான் அவரு ஒரு ஹாஃப் பிரெட் தமிழனா இருந்தா கூட படம் முழுக்க அவருடைய கதாபாத்திரம் அவர் நம்புற ஐடியாலஜிக்கு விசுவாசமாவே இருந்தது. பாராட்டத்தக்க விஷயம். இந்த படத்துல தமிழ் பேசக்கூடிய அப்பாவுக்கும் வேறு மொழி பேசக்கூடிய அம்மாவுக்கும் பிறந்த ஜெயம் ரவி ஏதோ ஒரு கட்டத்துல அவரும் பாதி தமிழர் தானே, அதனால அவருக்கும் தமிழ் பற்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி இருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் சம மொக்கையா இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அது மாறாம இருந்ததுதான் சிறப்பு. இன்னொரு மேஜர் ஹைலைட் கிளைமேக்ஸ்ல ஒரு டனலுக்குள்ள ஒரு ரயில் இன்ஜின்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸுடைய செட்டப்பும் கலர் டோனும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் பிரில்லியண்டா கோரியோகிராஃப் பண்ணி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீக்வன்ஸ் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். பட் ஓகே, செஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சில ஹைலைட்ஸ், பாராட்டத்தக்க விஷயங்கள். அப்புறம் இந்த படத்துல இருக்கக்கூடிய செல்லிங் வேல்யூவான சிவகார்த்திகேயன், சுதா கொங்கரா இவங்க எல்லாரையும் ஓரமா வச்சுட்டு வெறும் கதையா இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த கதையில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த படத்துல ஒரு கதை இல்ல, இந்த படத்துல ஒரு 2 கதாபாத்திரங்கள் இருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்க எல்லாம் ஒரு டீம். இன்னொரு பக்கம் ரத்னமாலான்னு ஒரு கதாபாத்திரம் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுதா எடுக்க நினைச்ச படம் இந்த ஸ்ரீலீலாவோட தான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரும் பகுதி இந்த ரத்னமாலா கேரக்டருக்கு, அதாவது ஸ்ரீலீலாக்கு எடுக்கப்பட்ட ஷோரீல் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுடைய நடிப்பு திறமை, அவங்களுடைய காரோட்டும் திறமை, அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அவங்கள பிரதானப்படுத்தி அவங்கள சுத்தியே எல்லா காட்சிகளும் எழுதப்பட்டிருந்துச்சு. கேமரா முக்காவாசி நேரம் அவங்கள சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பப்ப நடுவுல சிவகார்த்திகேயன், அதர்வா, கூட இருக்க பாட்டி, அப்புறம் வேறு சில கதாபாத்திரங்கள்னு இந்த கேமரா லைட்டா அப்படி வெளியே போயிட்டு மறுபடியும் ஸ்ரீலீலாக்கே வந்துருது. என்னதான் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டை மவுண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆக்டருடைய மார்க்கெட் தான். அதனால இன்டர்வல் சீக்வன்ஸ்ல இவரை ஹைலைட் பண்ற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருக்காங்க. ஐயோ, இன்டர்வல் இப்ப இவருக்கு வச்சுட்டுமே நம்மளோட கதாபாத்திரம் அனாதையே நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஸ்ரீலீலா பக்கம் போய் மறுபடியும் கேமரா கொஞ்ச நேரம் அவங்களே சுத்திட்டு அப்புறம் மறுபடியும் இந்த கதைக்கு வருது. இப்படி இவங்க ஒரு விலங்கினத்தையும் பறவையினத்தையும் ஒண்ணு சேர்த்து புதுசா ஒரு உயிரினத்தை உருவாக்க முயற்சி பண்ண மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா அது ஒன்றோட ஒண்ணு ஒட்டாமலே கடைசி வரைக்கும் பயணிக்குது. கிளைமேக்ஸ்ல கூட சிவகார்த்திகேயனுக்கு ஒரு எண்டிங் இருக்கு, அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு ஒரு எண்டிங் இருக்கு. சுதா ஒரு பெண்ணா இருந்து ஒரு இயக்குனராகி இவ்வளவு பவர்ஃபுல்லான படங்கள் எடுக்க போய் ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அதோட ஆர்க்க கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கும் ஒரு கதையில நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இதை இவங்க இல்லைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாது. ஆனா நினைப்பு ஒன்றும் அவ்வளவு சுமூகமா இல்லை. இப்ப நான் சொல்றதை பார்த்தா ஏதோ 2 தனித்தனி கதை வேற வேற இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா 2 ஒரே கதை தான். ஒரே கதையில ஒரே இலக்கு நோக்கி தான் 2 கதாபாத்திரங்களும் இயங்கிட்டு இருக்கு. ஆனா 2 பேரையும் ஹைலைட் பண்ணுங்கிற முயற்சியில இது 2 தனி கதையா தெரியுது. வலுக்கட்டாயமா 2 பேருக்கும் தனித்தனியா சில ஹைலைட் காட்சிகள் எழுதின மாதிரி இருக்கு. சரி, அவங்க படம், அவங்க எத்தனை கதை வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த கதையை ஒழுங்கா ஒரு கோர்வையா சொல்லணும்ல, அந்த கோர்வை ரொம்ப மிஸ் ஆகுது. ஏற்கனவே நான் ஹவு டு ஃபைண்ட் யுவர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல ஒரு சினிமாவுக்கு ஒரு கதை எழுதும் பொழுது அதுக்கு வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு.
ஐடியாலஜி, அப்புறம் ஐடியா, அப்புறம் ரிசர்ச், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ட்ரீட்மெண்ட்னு இப்போ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் இந்த படம் ஒழுங்கா கடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடியாலஜி ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக ஒரு படம் பண்றோம். அது வந்து தமிழர்களுடைய உணர்வு மட்டும் கிடையாது, எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் ஹிந்தி இம்போசிஷன் ஒரு தலைவலி தான் அப்படின்னு ஒரு பேன் இந்தியா கருத்து. அப்புறம் வந்து இது ஒரு ஆணுக்கான உணர்ச்சி மட்டும் இல்ல, பெண்ணுக்கான உணர்ச்சியும் தான். இந்த படத்துல தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண் வந்து ஒரு வசனம் பேசுறாங்க, ஹிந்திய ஒரு ஒற்றை ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறேன்னா, நாளைக்கு தெலுங்க ஒரு ஒற்றை ஆட்சி மொழியா அறிவிச்சா கூட அதை எதிர்த்து போராடுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இதையே இந்த படத்தை இயக்கிய சுதா குங்கராவுடைய கருத்தா நம்ம எடுத்துக்கலாம். மேலோட்டமா பார்த்தா இது வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு ஆதரவான ஒரு படமாகவும் மொழிப்போர் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் தெரியும். ஆனா தமிழ்நாட்டுடைய மொழிப்போருங்கிறது 1965 மட்டும் நடக்கல, அது அதிலிருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடந்திருக்கு. 30 வருடமாக பல பேர் சேர்ந்து போராடி இப்ப வரைக்கும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான மக்கள் போராட்டத்துல அந்த மொத்த போராட்டத்தின் வெற்றியையோ இல்ல முன்னேற்றத்தையோ ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு இயக்கத்துக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கோ நம்ம வந்து ஆட்ரிபியூட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா அப்படி ஒரு சிங்குலர் இன்சிடென்ட்ல இருந்து ஒரு இவ்வளவு பெரிய விளைவு நடக்காது. மொழிப்போர்ல அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்களின் பங்கு இருட்டடிப்பு செய்யற வேலையை சுதா வந்து செஞ்சிருக்காங்க. மொழிப்போர்ல அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்களின் பங்கு வந்து அன்னைக்கு மொழிப்போரில் பங்கெடுத்த சிலரே வந்து இப்ப டிவில நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கீழே கூட ஒரு வீடியோட லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவையும் பாருங்க, இந்த படத்தையும் பாருங்க, அப்ப நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கலி அவங்களோட இன்டென்ஷன்ல ஒரு சிலரை ஹைலைட் பண்ணணும், ஒரு சிலரை இருட்டடிப்பு செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் வீழ்வது யாராகினும் வாழ்வது தமிழாகட்டும்ங்கிற மாதிரி இந்த படத்தின் மூலியமாக வரக்கூடிய அவுட்கம் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை நம்ம ஏத்துக்கலாம். அடுத்தது ரிசர்ச் எக்ஸ்டென்சிவா பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ரிசர்ச்ல அவங்க சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்களை ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க இந்த படம் வந்து ஒரு திமுகவுக்கு பிரச்சார படமா மாறிடுமோ அப்படிங்கிற பயத்துல அவங்க சில விஷயங்களை தவிர்த்தாங்களா இல்ல அதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனான்னு நமக்கு புரியல. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அரசியல் கட்சிகளின் ஈடுபாடுகளை தள்ளி வச்சுட்டு மாணவர்கள் புரட்சி, மாணவர்கள் போராட்டம், தாளமுத்து, நடராஜன் போன்ற மொழிப்போரில் உயிரிழந்த இளைஞர்கள், மாணவர்களை பற்றி அவங்க அதிகமாக போக்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அதுதான் அவங்க கருத்துனா அவங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. இந்த லிஸ்ட்ல ஐடியாலஜி என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஐடியா என்னன்னு புரிஞ்சிருச்சு, இந்த கதையுடைய பெரும்பகுதி எந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் சொல்லிட்டேன். ஸோ போதுமான அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய, மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் கரெக்டா செஞ்ச இந்த படத்துடைய இயக்குனர் ஸ்கிரீன் பிளே, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது பெருசா கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்கிரீன் பிளேல என்ன பிரச்சனைனா ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவா இருந்துச்சு. அதாவது இப்ப ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது, போராளிகளுக்கு எதிராக அரசாங்கம் ஒரு மூர்க்கத்தனமான ஆபீசர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த ஆபீசர் ஒரு டைம் இந்த போராட்டம் நடக்கும் பொழுது அந்த போராட்டத்தை சாக்கா வச்சு இந்த மொழிப்போரில் பங்கெடுக்கக்கூடியவங்களை தாக்கிடணும், சுற்றணும், அழிச்சிடணும்னு நினைக்கிறாரு. இதே சினாரியோ இந்த படத்துல 3 தடவைக்கு மேல வருது. திருப்பி திருப்பி இதே சிச்சுவேஷன் தான், இதே ஸ்டேக்ஸ் தான். அப்ப ஸ்டேக்ஸ் ஹையர் ஆகலைன்னா ஒரே சிச்சுவேஷனை நம்ம திருப்பி பாக்குறதுல நமக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் வராது. இந்த கதையில ஸ்கிரீன் பிளேல ஸ்ட்ராங்கா ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தோம், அதெல்லாம் கோட்டை விட்டுருக்காங்க. குறிப்பா மத்திய சர்க்காருடைய ரயில்வேல வேலை பார்த்துட்டு பதவி உயர்வு வாங்குறதுக்காக கொஞ்சமாவது ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு அண்ணன், இந்த அண்ணன் இந்திய மக்கள் மீது ஹிந்தியை திணிக்கக்கூடிய, ஒடுக்குமுறையை செலுத்தக்கூடிய மத்திய சர்க்காருக்கு வேலை பார்க்கறான் அப்படிங்கிறதுனாலேயே அவன் பார்க்கக்கூடிய வேலையும் அவனுடைய மனநிலையும் கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய ஒரு தம்பி, அதான் அதர்வா. அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தீவிரமா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய, களத்துல இறங்கி என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட ஒரு தம்பி. இவனுடைய ஐடல்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வருடத்திற்கு முன்னாடி இதே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஆக்டிவா செயல்பட்டு இருந்த ஒரு புரட்சி படை, அவங்களுடைய தலைவன். இவங்க மேலேயும் இந்த தம்பிக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கு, அவங்களை வந்து ஒரு ரோல் மாடலா பாக்குறாரு. இதே தலைவனை தான் சர்க்காரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுற இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வேலை பார்க்கக்கூடிய இந்த படத்தின் வில்லனான ஜெயம் ரவியும் தேடிட்டு இருக்காரு. இத்தனை பேர் தேடக்கூடிய இவ்வளவு முக்கியமான ஒரு கோஸ்ட் கேரக்டரா இருந்திருக்க வேண்டிய ஒரு கேரக்டரை யாருங்கிறத இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ரிவீல் பண்ணிடுறாங்க. ஆப்வியஸ்லி அது யாரு? சிவகார்த்திகேயன் தான். முதல்ல ஒருத்தரை மாணிக்கமா காட்டி அவரை ரவுடி கிட்ட அடி வாங்க விட்டு அதுக்கப்புறமா அவரை திருப்பி அடிச்சு அவர் பாஷான்னு காட்டினாதான் ஆடியன்ஸ்க்கு ஒரு குதூகலமா இருக்கும். ஆரம்பிக்கும் போது இவர் பாஷா தான், கொஞ்ச நாள் மாணிக்கமா இருப்பாரு, அப்புறம் மறுபடியும் பாஷா ஆவாருன்னு காட்டினீங்கன்னா அது ஒன்னும் அவ்வளோ ஒர்க் ஆகல. இதெல்லாம் கிளீஷேவான பழைய ஸ்கிரீன் பிளே முறை அப்படின்னு அவங்க ஈகோனால இதை செய்யாம விட்டாங்களான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் காலங்காலமா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே. அதை மாத்திட்டு இவங்க அதை விட பெட்டரா ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல, இவங்க அதை விட கேவலமான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே லெட் டவுன்ஸ் சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப துரிதமா வேலை பார்த்ததுனாலே என்னன்னு தெரியல, நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப ஸ்டேஜ்டா இருந்த மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப ஃபில்டா இருந்துச்சு. நிறைய பொருட்கள், நிறைய ஆளுக, ஒரு மாதிரி ஒரு செட்டு போட்டு அந்த செட்டுக்குள்ள கதை நடக்கிற மாதிரியே இந்த படம் முழுக்க இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜியாகிரபியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம, ஒரு நீளமான சாலை, ஒரு வயல்வெளி, இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேசஸ் எதுவுமே பெருசா காட்டாம ஒரு மாதிரி கட்டடங்களுக்கு நடுவில் இந்த படம் சிக்கிட்டு ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அயற்சி ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு.
இருந்துச்சு. அப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு அவங்க கான்சியஸா கூட முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. இந்த படத்துடைய ட்ரீட்மெண்ட்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதாவது இவங்க சொல்ல நினைச்ச கதையில ரொம்ப அட்ரினலின் ரஷ் கொடுக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கு. அதை ப்ராப்பரா ஸ்டேஜ் பண்ணாம, அந்த ஸ்டேஜிங்க்கு ப்ராப்பரான பில்டப் கொடுக்காம திடீர்னு சில சீக்வன்ஸ் வரதுனால அதெல்லாம் எஃபெக்டிவாவே இல்லை. குறிப்பா இந்த படத்துடைய ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேயே ஒரு புரட்சி படையை சேர்ந்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக ஒரு வயலண்டான ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபடுறாங்க. ஆனா அந்த வயலண்டான ப்ரொட்டஸ்ட்டை வந்து இவங்க ஸ்டேஜ் பண்ண விதம் வந்து ரொம்பவுமே வீக்கா இருந்துச்சு. இது எப்படி வீக்கா இருக்கு அப்படின்னா, கம்பேரிசனுக்கு நான் ஒரு சீன் சொல்றேன். இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா நான் எந்த சீனை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். 2020 ரிலீஸ் ஆன அத்தினா அப்படின்னு ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அதை முடிஞ்சா பாருங்க. அந்த படத்துடைய ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஒரு 7 நிமிஷம் சிங்கிள் ஷாட்ல ஒரு சீன் நடக்கும். போலீஸுடைய அன்லாஃபுல் ஷூட் அவுட்ல ஒருத்தர் இறந்து போயிருவாரு. அதுக்கு எதிராக மக்கள் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல. ஆனா அந்த ப்ரொட்டஸ்டும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் இந்த மக்களுக்கு ஆதரவாக இல்லாத பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் உடனுக்குடனே முடிவெடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை தாக்குவாங்க. தாக்குனது மட்டும் இல்லாம அதற்குள்ள இருக்க சில ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு வண்டியில எஸ்கேப் ஆகி அவங்களோட இருப்பிடமான அவங்க வீடு வரைக்கும் போவாங்க. இந்த மொத்த சீக்வன்ஸும் ஒரு சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் எதை பத்தி பேச போகுது அப்படிங்கிற கான்டெக்ட்டையும் இந்த படத்துடைய பேசையும் அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து செட் பண்ணும். ஒரு படத்தை இப்படிதான் ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் இவங்களுக்கு இருந்தும் இதே மாதிரி ஒரு சீனையும் இவங்க யோசிச்சிட்டாங்க. ஆனா அந்த சீனை எக்ஸிக்யூட் பண்ணது இதே அளவுக்கு எஃபிஷியன்டா இல்ல. இதே மாதிரி தான் இன்டர்வல் சீக்வன்ஸும் இதே மாதிரி தான் கிளைமேக்ஸும். இந்த படத்தை இவங்க ட்ரீட் பண்ணதுல இருக்க பிரச்சனையினால இது ஒரு கன்சிஸ்டன்டாவே இல்ல. திடீர்னு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், வயலண்டா ஏதாவது நடக்கும், அப்புறம் திடீர்னு ரொம்ப லேட் பேக்கான காமான ஒரு சீன் நடக்கும். இப்படி சமைக்க தெரியாதவன் ஒவ்வொரு பொருளும் சட்டிக்குள்ள போடும் போதும் அடுப்பு குறைச்சு சமைச்ச மாதிரி ஆடியன்ஸை ஒரு கொதிநிலையிலே இருக்க விட மாட்டாங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய எதிரி. இந்த பராசக்தி அப்படிங்கிற இந்த படத்துடைய வேர்ல்டை நிரப்புறதுக்கு ஒரு ஹிந்தி டீச்சரு, 2 பாட்டி, நிறைய அரசியல்வாதிகள், கொஞ்சம் இந்த மாணவர் படையை சேர்ந்த சில பேர், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், வாத்தியார்னு நிறைய கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் பெருசா எந்த வேலையும் கிடையாது. இந்த வேர்ல்டுல இருக்கிற ஒரு தூணு செவரு மாதிரி அவங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு காலேஜ்னா ஒரு ப்ரொஃபஸர் எல்லாம் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சீன் இருக்கும். அந்த ஒரு சீன்ல அவங்க வரணுங்கிறதுக்காக அவங்கள படத்துல வேறு சில இடங்கள்லயும் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் வந்து ஸ்டேஜிங். இதை இவங்க மட்டும் இல்ல, நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இதையே பண்றது நான் பாக்குறேன். ஒரு காட்சி வந்து ஆர்கானிக்கா ஒரு இடத்துல எப்படி நடக்குமோ அதை அப்படி ஷூட் பண்ணாம இவங்க ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு எல்லாரையும் அந்த கேமராக்குள்ள அந்த ஃப்ரேமுக்குள்ள வர வச்சு வசனம் பேச வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு டைனமிக்கான ஒரு சினிமாட்டிக்கான கதையை கூட ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி ஆக்கிரும். எல்லா காட்சியிலும் சிவகார்த்திகேயனும் அவரை சுத்தி இருக்க சில கதாபாத்திரங்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, இல்ல கேமராக்கு ஃப்ரேமுக்கு வசதியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் வெளியில இருந்து ஒரு கதாபாத்திரம் உள்ள வந்து ஒரு டயலாக் சொல்லும். இப்ப இந்த வெளியில இருந்து ஒரு கதாபாத்திரம் வர வரைக்கும் இங்க ஏற்கனவே ஃப்ரேம்ல இருக்கவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க சும்மா இந்த 3வது கேரக்டர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க கேரக்டர்ஸ், இந்த படம் 1965 நடக்கிற கதை அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, அந்த காலத்து படத்துல இருக்க மாதிரியே ஆக்டர்ஸ் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல கிளக்கி மேக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான நோக்கமும் இல்ல, பர்பஸ் இல்ல. ஒரு காட்சியில எல்லாம் கேமரா நோக்கி எல்லாரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எப்படிடா எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல போவாங்க, ஒரு 4 பேர் ஆப்போசிட்ல போக கூடாதா? இவங்க ஒரு காட்சியை வந்து செட்டு மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பேக்ரவுண்ட்ல ஆளுகள் நடமாட விடுறதே. இப்ப இந்த பேக்ரவுண்ட்ல நடமாடுற ஆளுக ரொம்ப ரோபோட்டிக்கா இருக்கிறதுனாலயே அந்த காட்சி வந்து ஸ்டேஜ் மாதிரி தெரியுது. சோ எந்த பர்பஸுக்காக அவங்கள காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களோ வாங்கின காசுக்கு அந்த பர்பஸுக்கு எதிராகவே செயல்பட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு தமாசு தான். ஸோ பேசிக்கலி இங்க இருக்கக்கூடிய மொழி பற்றி கேபிட்டலைஸ் பண்றதுக்கு இவங்க ஒரு படம் எடுத்த மாதிரி தான் இருக்கு. அதை நான் தப்புன்னு சொல்ல. ஒரு மொழியாலேயோ இல்ல ஒரு மதத்தாலேயோ ஒரு நிலப்பரப்பாலேயோ இல்ல ஒரு கட்டுக்கதையினாலேயோ மக்களை ஒன்று சேர்க்கும் பொழுது அந்த மக்கள் கூட்டம் மார்க்கெட்டாக மாற்றப்படும். அவங்கள வச்சு சில வியாபாரங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள். இப்ப இந்த மொழி பற்றி கேபிட்டலைஸ் பண்ணி தான் நம்ம ஊர்ல வந்து கோலி சோடா, நாட்டு மாட்டு பால்னு ஏகப்பட்ட வியாபாரம் ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல. as long as இவங்க பண்ணக்கூடிய வியாபாரம் நேர்மையா இருக்கும் பட்சத்தில் இது தப்பு கிடையாது. ஆனா இந்த மொழி பற்றியே ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு படத்தில் இருக்கக்கூடிய ஓட்ட ஓடசெல்லாம் யாரும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அது மட்டும் நடக்காது. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே. அவங்க எடுக்க நினைச்ச படத்தை அவங்க எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா இப்ப அவங்க டெலிவர் பண்ணிருக்க இந்த படத்தை தான் அவங்க உண்மையிலேயே எடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இட் இஸ் a half baked shallow attempt. இதற்கெல்லாம் நம்மளால கருணை காட்ட முடியாது. இல்ல ஒரு படத்தை இவ்வளவு கிரிட்டிக்கலா அப்ரோச் பண்ணணும்ல அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கலாம். பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்ல. சென்டர் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.